வேலைக்காக தமிழகம் வந்த பீகார் இளைஞர் மனைவி மற்றும் இவர்களது 2 வயது குழந்தை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் விசாரணையில் கொலை செய்யப்பட்ட இளம்பெண்ணிடம் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற போது ஏற்பட்ட தகராறுதான் இந்த 3 கொலைகளுக்கான காரணம் என்று சொல்லப்படுகிறது. கும்பகோணத்தில் நேற்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி துரோகங்களை புரிந்துள்ளார். குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக திமுக போராடியது, அதிமுக ஆதரித்ததால் அது சட்டமானது என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். முன்னதாக இந்த மாநாட்டிற்கு முதல்வர் தஞ்சை மாவட்ட பாபநாசம் அருகே வந்து கொண்டிருந்த போது திருமண்டங்குடி தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகத்தை தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 8 விவசாயிகள் முதல்வரை நோக்கி கருப்பு கொடி காட்டினர். இதனை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். எவ்வளவு பஞ்சாயத்துகள் வந்தாலும் திமுக கூட்டணியில் இருந்து விலகி டிவிகே உடன் கூட்டணி சேர காங்கிரஸ் தற்போது வரை தயங்கி வருகிறது. இதனில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் தலைவர் விஜயின் தந்தையும் தமிழ் சினிமாவின் மூத்த இயக்குனருமான SA சந்திரசேகர் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் தேய்ந்து போகிறது, ஆட்சியில் பங்கு என விஜய் சொல்கிறார். அதை காங்கிரஸ் ஏற்க வேண்டும், வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் SAC அறிவுரை. நேரடியாக விஜயின் தந்தை காங்கிரஸை நோக்கி அழைப்பை விடுத்த நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அதற்கு பதில் தந்திருக்கிறார். எங்கள் தொண்டர்களுக்கு ராகுல் காந்தி தான் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கொடுத்துள்ளார், எங்களுக்கு யாரும் பூஸ்ட் தர தேவையில்லை, இருந்தாலும் எங்களுக்கு பூஸ்ட் கொடுப்பதாக சொன்னதற்கு நன்றி என்று செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். எந்த கூட்டணியில் இணையலாம் என்று தொடர்ந்து ஆலோசித்து வரும் முன்னாள் முதல்வர் OPS இன்று நிர்வாகிகளுடன் ஆலோசித்து கூட்டணி குறித்த முடிவை அறிவிக்க இருக்கிறார். ராம்தாஸ் தலைமையிலான பாமக டிவிகே உடன் கூட்டணி சேர்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக செய்திகள் வெளிவரும் நிலையில் இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் ராம்தாஸ் ஐயாவே கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என ராம்தாஸால் பாமக செயல் தலைவராக அறிவிக்கப்பட்ட அவரது மகன் ஸ்ரீகாந்தி பேட்டியளித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அக்கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் விஜய் பிரபாகரன் ஆகியோர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, தமிழக சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது, திமுக ஆட்சியில் 50% நல்லது நடந்துள்ளது, 50% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளது என்று பேசினார். மகாராஷ்டிரா துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் தலைவருமான அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தார். இச்சம்பவம் இந்தியாவையே துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. நேற்று காலை மும்பையில் இருந்து பாராமதிக்கு சிறிய ரக விமானத்தில் அஜித் பயணித்தார். பின் பாராமதியில் விமானம் தரையிறங்க முயற்சித்த போது விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அஜித் பவாரின் மரணம் நாட்டையே உலுக்கிய உள்ள நிலையில் இந்த விபத்து குறித்து மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி சந்தேகங்களை கிளப்பியிருக்கிறார். பாஜக கூட்டணியில் இருந்து அஜித் பவார் விலக உள்ளதாக 2 நாட்களுக்கு முன்பு செய்தி வெளியானது. இந்த நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இது குறித்து உச்ச நீதிமன்றம் மேற்பார்வையில் கீழ் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மம்தா தெரிவித்துள்ளார்.